Hi friends, நாம் இன்னைக்கு VLC மீடியா பிளேயர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் VLC மீடியா பிளேயர் அப்படின்னு கொடுத்து டவுன்லோடுன்னு கொடுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு VLC ஆஃபீஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த VLC மீடியா பிளேயர் டவுன்லோட் லொக்கேஷன் வரும். இங்கே நீங்கள் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறையா ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம டேரெக்டாகவே இப்போலாம் எல்லாமே நம்ம விண்டோஸ்க்கு என்ன செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரியே அதுவே செலக்ட் ஆகி வந்துடும். நீங்கள் மேனுவல் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த விண்டோஸ் 10 வந்து 64 பிட்டு ப்ரொபோஷனல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி VLC சர்ச் ஆகி வந்துடுச்சு. ஸோ டவுன்லோட் VLC பிளேயர் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக VLC டவுன்லோட் ஆகணும். ஒருவேளை நமக்கு ஆகலை, இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த கிளிக் ஹியர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஆக்சுவலாக 32 பிட்டுக்கு டவுன்லோட் ஆகுது. இல்லை எங்களுக்கு 64 பிட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே 64 பிட்டு இருக்குது. ARM 64 பிட் வெர்ஷன்ஸ் அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதர்வைஸில் செலக்ட் பண்ணோம்னா இதில் ஏகப்பட்ட ஆப்பிள், லினக்ஸ் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் இதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன OS இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 64 பிட்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாலர் ஃபார் 64 பிட் வெர்ஷன் அது செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஸோ எது வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோ இமீடியட்டாக டவுன்லோட் ஆகாத பட்சத்தில் இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணுறேன், 64 பிட் 32 பிட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் அவங்களோட ஆஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது தான் ஒரிஜினல் EXE ஃபைல்ஸு, வைரஸ் எதுவும் இருக்காது, கரப்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை இன்ஸ்டால் பண்ணலாம். கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜுங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே, நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கஸ்டமைஸ் டைப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எது வேணும் உங்களுக்கு வேண்டாம், மேக்ஸிமம் அதில் இருக்கிற டிஃபால்ட்டாக அப்படியே விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷன், டிஃபால்ட் லொக்கேஷன் சி டிரைவு ப்ரோக்ராம்ஸு இதில் இருக்கும். நீங்கள் வேணும்னா அதர் லொக்கேஷனில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிஸ்பி செலக்ட் பண்ணிட்டு DE இதில் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் லோட் ஆகும். கொஞ்சம் குயிக்காக இன்ஸ்டால் ஆகிடும், சின்ன சாஃப்ட்வேர் தான். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரன் VLC பிளேயர் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அப்டேட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ரெடி, நீங்கள் ஆஸ் யூஸ்வல் வீடியோ ப்ளே பண்ணலாம். அவ்வளோதாங்க, VLC இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, VLC இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணி என்னென்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.